ஐயோ, என்னம்மா இது? விடிஞ்ச உடனே இந்த மரப்பொந்துக்குள்ள இவ்ளோ பயங்கரமான சூடா இருக்கு. நேத்து நைட் முழுசும் எனக்கு சுத்தமா தூக்கமே வரலையேம்மா. உஷப்பா, அந்த வெயில்ல மரக்கிளை ரொம்ப சுடுதே. என்னோட குட்டி காலெல்லாம் பயங்கரமா எரியுதுமா. நான் என்னமா செய்வேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதே கண்ணா, இந்த கடுமையான அக்கினி நட்சத்திர வெயில சமாளிக்க நான் உனக்கு இந்த பெரிய பச்சை இலைய வச்சு இதமா நல்லா விசிறி விடுறேன். இது பத்தாதுமா, எனக்கு ரொம்ப வேர்க்குது. இந்த ஆலமரத்தோட அந்த ஆழமான பொந்துக்குள்ள போய் நான் ஜில்லுன்னு தூங்க போறேன். அப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா கொஞ்சம் இருக்கும். சரி கண்ணா, உள்ள போ. அந்த ஆழமான குகை ரொம்ப சின்னது, ஒருத்தர் தான் படுக்க முடியும். நீ ஏகப்பட்ட வெயில்ல கஷ்டப்பட்ட, வா போய் படுத்துக்கோ. அப்பாடா, எவ்ளோ ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. இந்த இடம் தான் உலகத்திலேயே ரொம்ப அருமையான இடம். நான் இங்கேயே நிம்மதியா ரொம்ப நேரம் தூங்க போறேம்மா. நல்லா தூங்கிட்டேன். வெயில் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வெளிய போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு கொஞ்ச நேரம் ஜாலியா உட்கார்ந்து பார்க்கலாம். அம்மா, என்னம்மா இது? நீங்க இவ்ளோ சுட்டெரிக்கிற வெயில்ல எனக்கு நேரடியா நிழல் தர்றதுக்காக வெளியில இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா அம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல கண்ணா. நீ நல்லா நிம்மதியா தூங்குறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட செல்லக்குட்டி எந்த கஷ்டமும் படக்கூடாது. என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, உங்களை இந்த வெயில்ல கஷ்டப்பட வச்சுட்டேன். நீங்க என் கூட இருந்தா இந்த பெரிய வெயில் கூட என்ன ஒண்ணும் செய்யாதம்மா. உலகத்துல கிடைக்கிற மிகப்பெரிய நிழல் ஆலமரத்தோட நிழல் கிடையாது. ஒரு தாயோட உன்னதமான அன்புதான் உலகத்திலேயே மிகப்பெரிய உண்மையான நிழல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.